Hi friends, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல chicken puff எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஒரு கடாயில எண்ணெய் 2 டீஸ்பூன் ஊத்திக்கோங்க. அது கூட பச்சை மிளகாய் போட்டுக்கோங்க. வெங்காயம் 1 சாப் பண்ணது போட்டுக்கோங்க. போட்டுட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு 1/4 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. அது கூட குடமிளகாய் பொடி பொடியாக கட் பண்ணது போட்டுக்கோங்க. அது கூட போன்லெஸ் சிக்கன் ஒரு 1/4 கிலோ நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்குது போட்டுக்கோங்க. போட்டுட்டு ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கும்போது சிக்கன்லேருந்து வெளியே வர்ற தண்ணியே போதும், நம்ம தண்ணி எதுவும் எக்ஸ்ட்ரா ஊற்ற வேணாம். இப்போ பாருங்கள், சிக்கன் நல்லா குக் ஆகிடுச்சு. இது கூட ரெட் சில்லி பவுடர் ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. கரம் மசாலா ஒரு 1/4 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. ட்ரை மேங்கோ பவுடர் ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. அது கூட சிக்கன் மசாலா ஒரு 1 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. உப்பு தேவையான அளவு போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எண்ணெய் ஒரு 1/4 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. அந்த மசாலாவோட ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் 2 நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க. கடைசியாக இறக்குறதுக்கு முன்னாடி கொத்தமல்லி இலை கொஞ்சோண்டு போட்டுக்கோங்க. இப்போ நம்ம சிக்கன் மசாலா ரெடி ஆகிடுச்சு. இதை நல்லா ஆற வச்சுருவோம். இந்த பப் ஷீட்டோட ரெசிபி வீடியோ நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கில் கொடுத்துருக்கேன், நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுக்க அந்த பப் ஷீட்டில் நம்மளோட ஃபில்லிங்கை வச்சுருவோம். மசாலாவை நல்லா ஆற வச்சுட்டே வைங்க, சூடாக வைக்க வேணாம். இப்போ நம்ம பப்ஸை பேக் பண்ணுறதுக்கு முன்னாடி அது மேலே நம்ம எக் வாஷ் அப்ளை பண்ணிக்குவோம். இப்போ பாருங்கள், நம்மளோட பப்ஸ் மாவு ரெடி ஆகிடுச்சு. இதை ப்ரீஹீட் பண்ணி வச்சுருவோம். ஓவனில் ஒரு 200 டிகிரி செல்சியஸில் 25லேருந்து 30 நிமிஷம் வரைக்கும் பேக் பண்ணி எடுத்துருவோம். இப்போ பாருங்கள், நம்மளோட சிக்கன் பஃப் ரெடி ஆகிடுச்சு. நம்ம நார்மலாக கடையில் சாப்பிட்றத விட இந்த சிக்கன் ஃபில்லிங்கோட டேஸ்ட்டு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவே இருக்கும். நீங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.